Hi students, நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா நேத்து வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா exercise 6.1 ல 9 sums கம்ப்ளீட் பண்ணிருந்தோம். இன்னைக்கு 10th sumல இருந்து போட போறோம். சரிங்களா? என்ன क्वेश्चन படிக்கிறேன்? A ladder 5 meter long is leaning against a wall is pulled along the ground away from the wall. The rate is 2 cm per second. அப்படி தந்திருக்காங்க. How fast the height of the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall சொல்றாங்க. நார்மலா பாத்துக்கோங்க. இதான் wall, இதுதான் வந்து ladder வந்து அந்த wall வந்து இதா சார்ஜ் இருக்கு. சோ இது வந்து ground. சரிங்களா? அவங்க தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்க? a ladder is 5 meter long. இந்த ladder வந்து எவ்வளவா? 5 meter long னு சொல்லிருக்காங்க. is pulled along the ground away from the wall. சோ என்ன ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா away from the wall னா இங்க பாருங்க இந்த ladder is pulled along the ground away from the wall at the rate 2 cm per second. இந்த ladder அப்படி இழுக்குறாங்க. இழுக்கும்போது இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இதாகுதுன்னா 2 இன்கிரீசிங் தந்திருக்காங்க பாருங்க. is pulled away from the wall away at the rate 2 cm per second தந்திருக்காங்க. அப்படினா dx by dt is 2 cm per second. How fast? Fast என்றது rate. ஓகேங்களா? how fast is the height on the wall decreasing? height என்றது யாரு? y. அப்ப fast rate ன்னு கேட்டிருக்காங்க. அப்படினா dy by dt என்னன்னு கேக்குறாங்க. is decreasing சொல்றாங்க. decreasingனா கண்டிப்பா உங்களோட ஆன்சர் நெகட்டிவா தான் வரும். ஏன்னா decreasing சொல்லிட்டாங்களே. சப்போஸ் increasingனா பாசிட்டிவா வரும். ஓகேங்களா? foot is 4 என்ன சொல்றாங்க? இந்த ladder-ஓட இதுல இருந்து இந்த wall-ஓட distance வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டரா இருந்தா எவ்வளவு ஸ்பீட்ல வந்து அந்த ladder-ஓட height வந்து பாத்தீங்கன்னா rate how fast the height of the wall decreasing how fast இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 4 மீட்டர்ல இருந்தா எவ்வளவு ரேட் dy by dt என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இது வந்து ஃபிக்ஸ்ட் இல்ல. இது 4 மீட்டர்ன்றது 5 மீட்டர் 2 மீட்டர் 1 மீட்டர் எது வேணா இருக்கலாம். சோ 5 தாண்ட முடியாது. ஏனா ஹைபோடென்யூஸ் should be highest. சரிங்களா? அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா 4 தந்திருக்கான். இந்த இடத்துல 5 தர முடியாது. ஏனா ஹைபோடென்யூஸ் தான அதிகமா இருக்கும். சோ அதனால 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். பட் இந்த क्वेश्चनல 4 தான் கேட்டிருக்காங்க. இது வந்து வேரியபிள்ல மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல மாத்தி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆனா 5 க்கு மேல கேட்க 5 க்கு மேல கேட்க முடியாது. 5 குள்ள தான் கேட்க முடியும். சரி ஓகேங்களா? இப்ப சம் பண்ணலாமா? இப்போ dx by dt வந்து 2 cm per second, dy by dt என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாமா? ட்ரையாங்கிள் ABC ல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுங்க. AC square equal to AB square plus BC square. AC square னா 5 square, AB square னா y square, BC square என்றது x square. சோ இத பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும் அப்படினா நமக்கு வந்து x ஓட வேல்யூ தந்திருக்காங்க. சோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க. இத டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ஸ் தந்திருக்காங்க. அப்படினா வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ y ஸ்கொயர் பண்ணா 2y, y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt, x ஸ்கொயர் பண்ணா 2x, x பண்ணா dx by dt. So divided by 2 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ 0 is equal to y dy by dt plus x dy divided by dt. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணும்? dx by dt தந்துட்டாங்க. அதே மாதிரி x is equal to 4 மீட்டர்னு தந்திருக்காங்க. எனக்கு இத வெச்சு y கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். சோ இது பாத்தீங்கன்னா dy by dt, இது வந்து பாத்தீங்கன்னா dx by dt. சோ எனக்கு வந்து x ஓட வேல்யூ தந்திருக்காங்க. y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். எப்படி y ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் அப்படின்றது பாருங்க. இப்போ இந்த from x is equal to 4 வந்து substitute in 1 ல substitute பண்ணலாமா? substitute பண்ணா 25 equal to y square plus 16. புரியுதுங்களா? சோ என்ன வரும்? 25 minus 16 equal to y square, 9 equal to y square, y equal to 3. so y equal to 3. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? எல்லா வேல்யூஸ் எடுத்து போயிட்டு ஈக்குவேஷன் 2 ல போட போறேன். substitute in equation 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஈக்குவேஷன் 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா அது சொல்லுங்க. 0 equal to y னா கண்டுபிடிச்சோம், y னா 3 கண்டுபிடிச்சோம், dy by dt தெரியாது. dy by dt plus x என்னது? x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 கண்டுபிடிச்சிருக்கோம். dx by dt என்னது? dx by dt வந்து 2.
so எப்படி எழுதலாம் 0 is equal to 3 dy by dt plus 8 plus 8 இப்படி கொண்டு வந்துருங்க minus 8 equal to 3 into dy by dt இத கீழ கொண்டு வந்துருங்க minus 8 by 3 equal to dy by dt பாருங்க ஆன்சர் நெகட்டிவ் வந்ததா நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து how fast the height of the wall decreasing வந்திருக்கானா படா போடு ரைட் தான் ஏனா என்னோட ஆன்சர்ல வந்து நெகட்டிவ் சைடு வந்திருக்கு அப்படினா நெகட்டிவ் சைடுனா டிக்ரீசிங் தான் therefore இங்க லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் நீங்க எழுதுற therefore என்ன எழுதணும் அப்படினா dy by dt equal to என்ன வந்திருக்கு minus 8 by 3 ஓகேங்களா இங்க சென்டிமீட்டர் தந்திருக்காங்க சென்டிமீட்டர் per second therefore decreasing height on the wall decreasing height on the wall decreasing at rate decreasing சொல்லும்போது நீங்க மைனஸ் போடாதீங்க ஏன்னா decreasing ஓட மீனிங்கே மைனஸ் தான் so decreasing at the rate என்ன அப்படினா decreasing at the rate என்னன்னா 8 by 3 centimeter per second so answer உங்களுக்கு இதுதான் சரிங்களா இன்னொரு வாட்டி சொல்றேன் a ladder 5 cm long leaning against the wall ஒரு வால் இருக்கு அந்த வால்ல வந்து ஒரு லேடர் சாஞ்சு இருக்குன்றாங்க அந்த லேடரோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வால்ல இருந்து 4 மீட்டரா இருந்தா எவ்வளவு ஃபாஸ்டா அந்த லேடர் வந்து என்ன சொல்ற how fast the height on the wall ஓகேங்களா டிக்ரீசிங் னு கேக்குறாங்க சப்போஸ் இது 3 மீட்டர் இருந்தானு கேட்பாங்க 2 மீட்டர் இருந்தானு கேட்டிருக்கலாம் பட் இந்த 4 மீட்டர்ன்றது கான்ஸ்டன்ட் இல்ல மாறுது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சோ இந்த क्वेश्चनல 4 மீட்டர் கேட்டாங்க சோ இது வேற क्वेश्चनல வந்து 3 மீட்டர் கூட கேட்க சான்சஸ் இருக்கு சோ அதனால நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க ac2 = ab2 + bc2 ac2 னா 5 equal to y square plus x square இப்போ நான் இத டிஃபரன்ஷியேட் பண்றேன் டிஃபரன்ஷியேட் with respect to d பண்றேன் 5 square ன்றது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 y square பண்ணா 2y y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dt x square பண்ணா 2x x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dx by dt சோ எல்லாத்தையும் 2 காமனா இருக்கனால 2 ஆல் டிவைட் பண்ணிட்டேன் சோ இங்க ஆன்சர் வந்து 0 = y * dy by dt plus x * dx by dt இப்போ எனக்கு வந்து இது என்னென்ன வேல்யூஸ்லாம் தெரியும் பாருங்க dy by dt தெரியாது சோ y ஓட வேல்யூ தெரியாது x தெரியும் dx by dt தெரியும் இதுல இன்னொரு வேல்யூ ஏதாச்சும் கண்டுபிடிச்சா தான வேற வழி நம்மளால கண்டுபிடிக்க முடியும் சோ y என்னால கண்டுபிடிக்க முடியும் எப்படினா எனக்கு x = 4 தந்திருக்காங்க அந்த x = 4 எடுத்து இந்த சப்ஸ்டிட் பண்ணீங்கனா இங்க வந்து பாத்தீங்கன்னா 16 ஆயிடும் 16 அப்படி கொண்டு போய்ட்டேனா 25 - 16 வந்து 9 வரும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3 வரும் சோ y கண்டுபிடிச்சாச்சு இப்போ கண்டுபிடிச்ச y எடுத்து வந்து இந்த ஈக்குவேஷன்ல போட்டேன் இந்த ஈக்குவேஷன்ல போடும்போது உங்களுக்கு என்ன வருதுனா 0 = 3 * dy by dt plus x ஓட வேல்யூ நமக்கு தெரியும் x ஓட வேல்யூ 4 y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 cm/s சோ அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணா ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா -8/3 அப்படி வரும் minus denotes that decreasing சரிங்களா நெக்ஸ்ட் சம் போடுவோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் சம் பாப்போமா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க particle moves along the curve 6y = x³ + 2 தந்திருக்காங்க என்ன தந்திருக்காங்க 6y = x³ + 2 இது given தந்திருக்காங்க find the points on the curve at which y coordinate is changing 8 times as fast as x coordinate தந்திருக்காங்க அப்படியே changing னா ரேட் தானே அப்போ என்ன எழுதலாம் given இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுக்கோங்க என்ன தந்திருக்காங்க given y coordinate தான சேஞ்ச் ஆகுது 8 times x coordinate ஓட 8 times தான் y coordinate சேஞ்ச் ஆகுதுன்றாங்க அப்படினா dy by dt equal to 8 times 8 into x coordinate ஓட சேஞ்ச் ஆகுதுல dx by dt இதுதான் தந்திருக்காங்க சோ நம்ம என்ன பண்ண போறோம் டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 1 with respect to t பண்ணலாமா அப்போ 6 y டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dy by dt equal to x³ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x² x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dx by dt plus 2 டிஃபரன்ஷியேட் 2 ன்றது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணனா 0 வரும் சோ 6 dy by dt என்னன்னா 8 times 8 into dx by dt என்னதுனால இது வந்து third equation வெச்சுக்கோங்க substitute equation 2 in 3 6 into dy by dt என்னதுனா 8 into dx by dt equal to 3x² into dx by dt so என்னதுனா 3 1s are 3 2s are 8 2s are 16 dx by dt cancel 16 equal to x square x equal to plus or minus square root of 16 x is equal to plus or minus 4 ஏனா plus or minus கண்டிப்பா போடணும் சோ ரெண்டா பிரியுது
பாயிண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க ஃபைண்ட் தி பாயிண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க பாயிண்ட்ஸ் கேக்கும்போது பாயிண்ட் கேக்கல பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க அதுலயே புரிஞ்சிக்கோங்க ரெண்டு வரும்னு சோ x is equal to 4 x is equal to -4 x is equal to 4 எடுத்து போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க substitute in equation 1 போடினா so x is equal to 4 ன்னு போடுனா now 6y equal to now 4 cube plus 2 6y equal to 4 cube plus 64 plus 2 6y equal to 66 y is equal to 66 by 6 1 6 11 y is equal to 11 so அதே மாதிரி x is equal to -4 போடலாமா x is equal to -4 போடினா now 6y is equal to -4 the whole cube plus 2 6y is equal to -64 plus 2 6y is equal to -62 y is equal to -62 divided by 6 2 3s are 2 31s are y is equal to -31 by 3 so இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சோ ஃபைனலா வந்து எப்படி எழுதணும் அப்படினா therefore points ஓகேங்களா பாயிண்ட்ஸ் என்ன கேட்டீங்க x is equal to 4 போடினா y equal to 11 கிடைக்குது x is equal to -4 போடினா y வந்து -31 by 3 கிடைக்குது அப்ப எப்படி எழுதலாம் 4, 11 இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா -4, -31 by 3 சோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா நல்லா பாத்துக்கோங்க என்ன ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தந்திருக்காங்க இந்த இது வந்து given 6y is equal to x cube plus 2 தந்திருக்காங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் தந்திருக்காங்க y coordinate is changing 8 times as fast as x coordinate y coordinate change ஆகுது அப்படினா dy by dt கரெக்ட்டா எதினமா equal to 8 times சொல்றாங்க so 8 into ஓகேங்களா எதோட சேஞ்ச் ஆகுது x coordinate ஓட சேஞ்ச் ஆகுது so x வந்து x வெறும் x ன்னு சொல்லிருந்தானா பிரச்சனை இல்ல change in x னா சொன்ன நேத்து சொன்ன ரேட் ஓகேங்களா அப்போ வந்து நம்ம எப்படி சொல்றோம் d by dt ஆல மல்டிப்ளை பண்ணாப்போ x ஓட d by dt ஆல மல்டிப்ளை பண்ணா dx by dt so dx by dt போட்டோம் so இந்த வேல்யூ வந்து இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்றேன் இந்த மாதிரி கிடைக்கும் so செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து தேர்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணினா உங்களுக்கு கேன்சல் பண்ணினா x ஓட வேல்யூ கிடைச்சிரும் so x ஓட வேல்யூ 4 கிடைக்குது -4 கிடைக்குது 4 எடுத்து போயிட்டு 1 ல போடினா y ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் -4 எடுத்து போயிட்டு 1 ல போடினா y -31 by 3 கிடைக்கும் so ஃபைனலா இதுதான் ஆன்சர் therefore points னே இதோட விட்டுறாதீங்க ஏனா பாயிண்ட்ஸ் தான் கேட்டிங்க பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும் கோஆர்டினேட் x, y தான் எழுதணும் சோ x வந்து 4 ஆ இருந்தா y வந்து 11 சோ 4, 11 x வந்து -4 ஆ இருந்தா y வந்து -31 by 3 சோ -4, -31 by 3 சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போடுவோமா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பாப்போமா இப்போ வந்து the radius of the air bubble is increasing at the rate 1/2 cm per second சொல்றாங்க radius the radius of radius at the rate இந்த வெறும் radius இல்ல rate of radius அப்ப வந்து என்னது dr by dt தந்திருக்காங்க புரிஞ்சுக்கோங்க வெறும் radius r னு போட்டுக்கலாம் ஆனா rate னு சொன்னானா d by dt சேர்த்துக்கணும் சோ அப்பனா வரும் dr by dt வந்துருமா சோ எதை சொல்றானோ அத கரெக்ட்டா பாத்துக்கோங்க 1/2 cm per second ஏன் with respect to t போடுனா இங்க வந்து யூனிட்ல பாருங்க செகண்ட்ஸ் தந்திருக்காங்க அப்ப with respect to t தான் போடணும் at what rate the volume of bubble என்ன ஷேப்ல இருக்கும் bubble வந்து sphere ஷேப்ல இருக்கும் sphere the volume என்னது so volume of bubble வந்து sphere ஷேப்ல இருக்குங்களா so volume of bubble 4/3 pi r cube இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க v is equal to 4/3 pi r cube differentiate with respect to t dv by dt is equal to 4/3 pi r cube differentiate பண்ணா 3r square ஆனா with respect to t என்ன பண்றோம் r differentiate பண்ணா dr by dt இந்த 3 cancel ஆயிடும் 4 pi r square into dr by dt சோ r ஓட வேல்யூ தந்திருக்காங்க வெறும் ரேடியஸ் வந்து 1 cm தந்திருக்காங்கல இதுவும் இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இதுவும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க சோ dv by dt is equal to 4 pi 1 square இது வந்து 1/2 cm per second 2 வந்தா 2 தான் so dv by dt is equal to 2 pi volume na centimeter cube னு போடணும் per time வந்து செகண்ட்ஸ் தந்தனால செகண்ட்ஸ் னு போடணும் சரிங்களா இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுச்சா நல்லா பாத்துக்கோங்க dr by dt r தந்துட்டாங்க வால்யூம் ஆஃப் பபிள்னா உங்களுக்கு தெரியும் பபிள் வந்து ஸ்பியர் ஷேப்ல இருக்கும் சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து 4/3 pi r cube அது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு d பண்ணா 4/3 pi அப்படியே இருக்கும் r cube பண்ணினா 3r square அப்படியே விட்டுறாதீங்க ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு r பண்ணல வித் ரெஸ்பெக்ட் டு d பண்ணிருக்கோம் சோ r பண்ணினா dr by dt
So r equal to 1 cm தந்திருக்காங்க, dr by dt வந்து 1/2 தந்திருக்காங்க. நம்ம அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணினா ஃபைனல் ஆன்சர் வந்து 2 pi சென்டிமீட்டர் கியூப் per second. இதான் வந்து உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் போடுங்க. Okay students, next sum பாருங்க. A balloon which always remains spherical has a variable diameter. Variable diameter வந்து 3/2 into 2x plus 1 தந்திருக்காங்க. Find the rate of change its volume with respect to x கேக்குறாங்க. So diameter தந்திருக்காங்க. ஓகேங்களா, rate of diameter தந்து வெறும் diameter வந்து 3/2 into 2x plus 1. அப்ப radius எப்படி எழுதுவீங்க, diameter by 2. அப்ப radius equal to 3/2 divided by 2 into 2x plus 1. 2 cancel பண்றாதீங்க, ஏன்னா 2/1 இல்ல, மறுபடியும் ரெசிப்ரோக்கல் பண்ணா 1/2 வரும். அப்ப 3/4 into 2x plus 1. இதுதான் வந்து ரேடியஸ் வருது. சரிங்களா, வால்யூம் ஆஃப் பலூன் வந்து என்ன ஷேப்ல இருக்கும், ஸ்பியர் ஷேப்ல இருக்குங்களா. சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் v equal to 4/3 pi r cube. So v is equal to 4/3 pi r ன்றது 3/4 into 2x plus 1 the whole cube. Total whole cube எழுதினோம். So 4/3 pi 3 cube ன்றது 27, 4 cube அப்படின்றது 64. சரிங்களா, into 2x plus 1 the whole cube. இப்போ நம்ம ஃபர்தரா என்ன பண்ணனும்னு பாருங்க. 4 1s are 4 16s are. ஓகேங்களா, 3 1s are 3 9s are. v is equal to 9 pi by 16 into 2x plus 1 the whole cube. Differentiate பண்ணலாமா, dv by dt 9 pi by 16. இத differentiate பண்ணீங்கன்னா 3 ஃப்ரண்ட்ல வந்துரும். 3 into 2x plus 1 the whole square. உள்ள இருக்கிற டேர்மை differentiate பண்ணீங்கன்னா வரும் 2 மட்டும் வரும். 2 into 1 வரும், இங்க 1 பண்ணா 0 வரும். So 2 1s are 2 8s are 9 3s are 27. dv by dt equal to 27 pi divided by 8. இங்க இருக்கு 2x plus 1 the whole square. வால்யூம் என்றனால கியூப்ல போடணும். சோ யூனிட் எதுமே சென்டிமீட்டர் எதுமே தராதனால அப்படியே வேணா விட்டுருங்க. சரிங்களா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 20. இது வந்து கியூபிக் யூனிட்ஸ் கூட எழுதிக்கோங்க, கியூபிக் யூனிட்ஸ் per செகண்ட் கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க 9 3s are 27 ஆ கன்வர்ஷன் போட்டேன். பை கீழ வந்து 8 ஆ into 2x plus 1 the whole square. சோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நல்லா பாத்துக்கோங்க, இன்னொரு வாட்டி கிளியரா சொல்லிறேன். டயாமீட்டர் அவங்க தந்திருக்காங்க, ரேடியஸ் வேணும்னா டயாமீட்டர் டிவைட் பை 2 பண்ணனும். சோ பண்ணும்போது r equal to 3/4 into 2x plus 1 கிடைக்குது. So volume of sphere, volume of balloon வந்து sphere shapeல இருக்கு. So volume of sphere ஓட ஃபார்முலா வந்து 4/3 pi r cube. ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ரேடியஸ் தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். So சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3/4 into 2x plus 1 the whole cube. 3 cube பண்ணா 27, 4 cube பண்ணா 64. 2x plus 1 the whole cube அப்படியே வெச்சுக்கோங்க. இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 ஃப்ரண்ட்ல வரும். 3 into 2x plus 1 the whole square வரும். into ஃபர்தரா நம்ம உள்ள டிஃபரன்ஷியேட் பண்ணா செயின் ரூல் மெத்தடோட கான்செப்ட் தான். உள்ள நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 2x பண்ணா 2x plus 1 இப்படி இருக்கா. இத உள்ள பண்ணா 2 into 1 plus 0 வரும். சோ வெறும் 2 தான வரும். சோ அத 2 போட்டேன். இந்த 2 1s are 2 8s are 9 3s are 27. 27 pi by 8 into 2x plus 1 the whole square. சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் போடுவோம். Okay students, next step பாப்போமா. The sand is pouring from a pipe at the rate. ஓகேங்களா, ஒரு பைப் என்ன ஷேப்ல இருக்கு இந்த பைப்னா at the rate 12 cm per centimeter cube per second அப்படினா அது வால்யூம் தந்திருக்காங்க. The falling sand forms a cone. இங்க வந்து பாத்தீங்கன்னா பைப்ல இருந்து ஒரு சாண்ட் அப்படியே விழுது. சாண்ட் வந்து என்ன ஷேப்ல விழுதுன்னா கோன் ஷேப். சரிங்களா, in the form of cone on the ground in such a way that the height of the cone is 1/6 the radius தராங்க. அப்போ என்ன இருக்காங்க, வெறும் height of the cone h is equal to 1/6 r தந்திருக்காங்க. அதே மாதிரி வால்யூம் தந்திருக்காங்க. வால்யூம்ன்றது dv by dt செகண்ட்ஸ் தந்திருக்கனால டைம் தந்திருக்காங்க. 12 centimeter cube per second இது தந்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபைனலா தந்திருக்காங்க பாருங்க, how far the height of the sand அப்படினா dh by dt height ஓட ரேட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க. increasing when the height
நார்மல் ஹைட் வந்து 4 cm. அப்ப h is equal to 4 cm தந்திருக்காங்க. சோ ரேடியஸ் தரவே இல்ல. அப்ப இந்த 6 எப்படி கொண்டு போயிடுங்க. அப்ப r is equal to 6h வருமா? இத அப்படியே ஒன்னு வெச்சுக்கோ. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோன் சொல்லுங்க. வால்யூம் ஆஃப் கோன் V equal to 4/3. வால்யூம் ஆஃப் கோன் என்றது 1/3 pi r square h. So volume of cone என்றது sphere last sum போட்டோம். இது வந்து cone. Coneோட வால்யூம் என்னது? 1/3 pi r square h. இதுதான volume of cone. So V is equal to 1/3 pi r already இங்க இருக்கு. r என்னது? 6h the whole square into h. So V is equal to 1/3 pi 6 square வந்து 36 h square into h. 3 ones are 3 12s are. V is equal to 12 pi h cube. So இதான் வந்து அவங்க தந்திருக்காங்க. So இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் with respect to t. So dv by dt is equal to 12 pi h cube பண்ணா 3h square h பண்ணா 3 dh by dt. இங்க பாருங்க கிளியரா சொல்றேன். டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா dv by dt is equal to 12 pi h cube differentiate பண்ணா 3h square h with respect to t பண்ணா dh by dt. So dv by dt is equal to 12 3s are 36 pi h வந்து தந்திருக்காங்க பாருங்க. h வந்து தந்திருக்காங்க 4 h வந்து 4 தந்திருக்காங்க. So 4 ன்ற ஸ்கொயர் பண்ணா 4 ஸ்கொயர் into dh by dt. அதே மாதிரி வால்யூம் ஓட இதுவும் தந்திருக்காங்களே. So வால்யூம் வந்து 12 தந்திருக்காங்க. மறந்துடாதீங்க அதுவும் போல. So 12 is equal to 36 pi into 4 square dh by dt. 12 divided by 36 pi into 16 equal to dh by dt. 12 ones are 12 threes are. So dh by dt is equal to 1 by 16 threes are 48 pi. So height தானே கேக்குறீங்க. height ஓட யூனிட் என்ன இருக்கும்? சென்டிமீட்டர் தான் இருக்கும் per time second. So சென்டிமீட்டர் per second. So இதான் ஆன்சர். q அதாவது இந்த சென்டிமீட்டர் தந்தா சென்டிமீட்டர் போட்டேன். மீட்டர்ல இருந்தா மீட்டர்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க. dv by dt வால்யூம் வந்து அவங்க தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்க? 12 cm cube per second. So அதே மாதிரி height of the cone, இந்த cone ஓட இதுதான் the radius of cone. இதுதான் height of the cone. இந்த height of the cone is 1/6 the radius of the cone சொல்றாங்க. So h is equal to 1/6 r. So நமக்கு வந்து height தான் தந்திருக்காங்க. radius தராதனால so radius அப்படியே வெச்சுக்கோங்க. 6 எப்படி கொண்டு போறோம்? r equal to 6h. அதே height 4 cm தந்திருக்காங்க. அதே how fast the height? How fast height பத்தி பேசுறாங்க. height அப்படியே எழுதிக்கோங்க. how fast னு சொல்றனால d by dt போட்டேன். so dh by dt னு வரும் உங்களுக்கு. so இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஓட ஃபார்முலா என்னது? 1/3 pi r square h. so 1/3 pi r ன்றது என்ன 6h னு போட்டேன். into h square 36 h square into h cube னு வந்துரும். so 3 ones are 3 12 கேன்சல் பண்ணேன். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 12 pi அப்படியே இருக்கும். h cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3h square h டிஃபரன்ஷியேட் பண்ணா dh by dt. so அத அப்படியே போட்டுருங்க. dv by dt ன்றது தந்திருக்காங்க. 12 தந்திருக்காங்க. so 12 அப்படியே போட்டுட்டேன். அதே மாதிரி 36 pi 4 square 16. so கீழ கொண்டு வந்துட்டேன். 12 ones are 12 threes are. so 16 threes are 48 pi வரும். so 1/48 pi centimeter per second. so இதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ லாஸ்ட் ஒரு சம் போட போறோம். 15th சம் 16th சம் ஹோம்வொர்க் தர போறேன். ஈஸியான சம் தான். எப்படி நான் 15th சம் போட போறேனோ அதே மாதிரி தான் இருக்கும் 16th. சோ அது மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்போ பாருங்க 16th சம் பாருங்க. 15th ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல. காஸ்ட் டோட்டல் காஸ்ட் தந்திருக்காங்க. மார்ஜினல் காஸ்ட் கண்டுபிடி சொல்றாங்க. டோட்டல் காஸ்ட்னா c of x ஈக்குவல் டு क्वेश्चन தந்திருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க. மார்ஜினல் காஸ்ட்னா ஒண்ணுமே இல்ல. டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. d c by dt. ஓகேங்களா? இப்போ மார்ஜினல் காஸ்ட் வந்து நம்ம dc by dx அப்படி பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வரும். அதே தான் இங்க இருக்கு. சோ இந்த ஃபார்ம் போய் எப்படி போறணும்? சேம் அதே தான் அந்த இதுலயும். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன x ஓட வேல்யூ தந்திருக்காங்களோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ நீங்க 15th நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. 16th போட்டுறேன். r ரெவென்யூ தந்திருக்காங்க. சோ டோட்டல் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ, மார்ஜினல் ரெவென்யூ, மார்ஜினல் காஸ்ட். அப்படினா மார்ஜினல் கேட்டாரா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ரெவென்யூ அப்படினா என்ன பண்ணலாம் அப்படினா dr of x by dx equal to dr by dx. அதான் dr by dx னு வெச்சுக்கோங்க. dr by dx is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 26x plus 26 plus 15
பண்ணா 0. சோ நீங்க x வேல்யூ தந்திருக்காங்க x 7. சோ அப்படியே இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. dr by dx is equal to 26 into 7 plus 26. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா 26 into 7 7 6 are 42 7 2 are 14 18 182 plus 26 182 26 add பண்ணினா 208 வருது. so the final answer வந்து rupees 208. இதான் வந்து marginal revenue. ஒருவேளை சிம்பிள் ஈஸியான கான்செப்ட் தான். வெறும் ரெவென்யூ தராங்க, மார்ஜினல் ரெவென்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ல என்ன x ஓட வேல்யூ தந்திருக்காங்களோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே மாதிரி தான் 15th சம் காஸ்ட் தந்திருக்காங்க, மார்ஜினல் காஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அந்த காஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன்ல x என்னன்னு கேட்டிருக்காங்களோ அதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த வீடியோட உங்களுக்கு 6.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு 6.2 உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? Thank you so much. Stay safe at home.